யூடியூபர் சவுக் சங்கர் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அதில் டெலிவரி பாய் காலிங் பெல்லை தட்டுறாரு. உடனே இவர் போய் டெலிவரி பாய்கிட்ட அந்த பார்சலை வாங்கிட்டு காசை கொடுத்து அவர் அனுப்புறாரு. அனுப்பிட்டு அந்த அவருடைய அசிஸ்டன்ட் பக்கத்தில் அந்த பார்சலை வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணும்போதே சொல்கிறாரு, இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு ட்ரீட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ட்ரீட் அப்படின்னு அசிஸ்டன்ட்ஸ் கேட்குறாங்க. இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்ஸை திறந்து அதுலேருந்து ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறாரு. இது ஐஸ்கிரீம்டா, சாதாரண ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவருடைய அசிஸ்டன்ட் அருண் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா சிரிக்கிறாரு. உடனே சவுக் சங்கர், ஆமாடா இது அருண் ஐஸ்கிரீம் தான், இது எதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க எல்லாமே ஒரு சிரிச்சிட்டு பார்க்குறாங்க. இது நம்ம 321 321வது நிகழ்ச்சி, அதுக்காக தான் இந்த ட்ரீட் கொடுக்குறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலி மூடில் 3 பேருமே சிரிக்கிறாங்க. அப்புறமா அந்த 321வது நிகழ்ச்சிக்கு உள்ளே போகிறாங்க. சங்கருடைய அசிஸ்டன்ட் மாலதி கேட்குறாங்க, நேற்று ஒரு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு இப்போ தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே, அது எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் இல்லை, எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த திரு அருண் ஐபிஎஸ் உடைய பதவி நீக்கத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி அந்த வீடியோ போகுது. முன்னதாக திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றபின் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை நியமித்தது. இந்த நியமனம் செய்யப்பட்ட உடனே சவுக்கு சங்கர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் தொடர்பான பல முறைகேடு புகார்களையும் தெரிவித்ததோடு அவர் மீது ஒரு பொதுநல வழக்கும் தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் வெறும் 45 நாட்களே பதவியில் இருந்த திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பொறுப்பிலிருந்து நேற்று விடுவிக்கப்பட்டு அதற்கு பதிலாக திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு இந்த பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு போலீஸ் அகாடமியின் இயக்குநராக புதிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சவுக்கு சங்கரின் இந்த அருண் ஐஸ்கிரீம் விருந்து பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது.